ஒரு கதையை, கற்பனையை நம்ம நிஜம்னு நம்ப முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ எலியோடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு பாம்புக்கு வச்சா எப்படி இருக்கும்? பாம்புடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு மனிதனுக்கு வச்சா, அடா ஆமாம் இருக்குல்ல, நமக்கு இருக்கும்னு ஒன்று இருக்குல்ல, அது அடுத்த சப்ஜெக்ட்டு, அதை நம்ம மறுபடியும் பார்க்கலாம். அந்த மாதிரி பொருத்தமே இல்லாத ஒரு கதையை சொன்னாங்கன்னா அதை நம்புகிற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு மூட நம்பிக்கையில் நம்ம தெளிச்சு போயிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் துணை இருக்கார் அப்படிங்கிறத நம்மளை அதை வச்சு நம்ப வைக்கிறாங்கன்னு வைங்களேன். வேற ஒன்றும் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது நம்ம தான், நமக்குள்ளே இருக்கிற திறமைகளும், நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையும், அறிவும், ஆற்றலும் வெளிக்கொண்டு வரணும். நம்ம மற்றவங்கள விட பலமுருந்தியவங்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதோடைய கான்செப்ட் தான் கடவுளுங்கிறது. இன்னொன்று, தெய்வம் அப்படின்னு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முன்னோர்கள் இறந்துருப்பாங்க, நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, நமக்கு நிறையா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, புண்ணியங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. அது மாதிரி நகை நட்டு நம்மளுக்கு நல்லதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க வழியாக. அந்த முன்னோர்களை குலதெய்வமாக வச்சு அவங்களுக்கு நம்மளே பார்த்துருப்போம். இல்லை நம்ம தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ அவங்களுடைய முன்னோர்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை வச்சு படைப்பாங்க. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுவாங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை வச்சு படைப்பாங்க. சரியா? இது வழியாக வந்துட்டுருக்கு. அது நடைமுறையில் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சரியா? இதில் ஒரு மூட நம்பிக்கை இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் இந்த விநாயகர் பாலாபிஷேகம், விநாயகர் கொண்டு போய் கடலில் கரைக்கிறது, அதுக்கு ஒரு கதை, சங்கடகர சதுர்த்திக்கு ஒரு கதை, விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கதை அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் இது இப்படி ஒரு நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே அப்படியே அப்பட்டமான அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களாக இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லோரும் ஜாலியாக விநாயகரை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக விநாயகரை வச்சு சந்தோஷப்படுங்க. ஆனால் மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிடாதீங்க. சரியா? உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, இது அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான கதைகளையும் அறிவியல் பூர்வமான செயல்களையும் அவங்களுக்கு செஞ்சு காட்டுங்க, சொல்லுங்கள். ஓகேயா?